அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஇன் கிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸாஇ மஸ்னா வ ஸுலாஸ வ ருபா'. فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. சூரத்து நிசா சூராவினுடைய 3வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா, அனாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களின் விஷயத்தில் நீங்கள் நீதம் செய்ய முடியாது என்று பயந்தால் மற்ற பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை இரண்டாக, மும்மூன்றாக, நன்னான்காக திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலும் நீதம் செலுத்த முடியாது என்று நீங்கள் பயந்தால் அப்பொழுது ஒரு பெண்ணை மட்டும் மனம் செய்து கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்ணானவளை கொண்டு மட்டும் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அநீதி செய்யாமல் இருப்பதற்கு இதுவே மிக நெருக்கமானதும் சுலபமானதும் ஆகும் என்று அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தில் சொல்லித் தருகிறான். ஐயாமுல் ஜாஹிலியா, அதாவது ஆரம்ப கட்டத்தில் எத்தீம்களை, அதாவது அனாதை பெண்களை திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த மக்களுக்கு மத்தியில், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எத்தீம்கிட்ட ஒரு சொத்து இருக்குன்னு சொன்னால் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த எத்தீமான பெண்ணை திருமணம் முடிச்சுக்குவாங்க. திருமணம் முடிச்சு அவங்கள்ட்ட நீதமாக நடக்க மாட்டாங்க. ஏன்னா எத்தீமான பெண்ணை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அதனால அவர்களிடம் நீதமான முறையில் நடந்துக்க மாட்டாங்க. இப்போ இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுத்தாலா ஒரு சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு சட்டம் இது. இந்த மாதிரி நீங்கள் அவங்க விஷயத்தில் நீதமாக நடக்க முடியலன்னு சொன்னால் அவங்கள விட்டுட்டு நீங்கள் வேற பெண்ணை திருமணம் முடிச்சுக்கோங்க. எத்தீமான பெண்களை திருமணம் முடித்து அவங்கள்ட்ட நீங்கள் நீதமாக நடக்க முடியலன்னு சொன்னால் உங்களுக்கு வேற பெண்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் 2 அல்லது 3 அல்லது 4 திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்கள்லே உங்களால் நீதம் காட்ட முடியலைன்னு சொன்னால் 4ல் 1 இல்லை, 1 நீங்கள் போதுமாக்கி கொள்ளுங்க. அப்படி அந்த 1 முடியலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்க அடிமை பெண்ணோடு நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். ஒரு மனிதர், அந்த மனிதர் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி இந்த ஆயத்து குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விளக்கம் தருவாங்க. ஒரு மனிதர் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஒரு எத்தீமான பெண்ணை தேர்றாரு. எப்படிப்பட்ட பெண்ணா இருக்கணும்னா சொத்து அதிகமா இருக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்ப போறாரு. போனா ஒரு எத்தீம்கிட்ட பேரிச்சம் மரம் இருக்குது. ஒரு எத்தீமான பெண்ணிட்ட பேரிச்ச மரம்னா நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரே ஒரு மரம். அந்த மரத்தை பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வருது. ஆசை வந்தனா அவர் என்ன செய்யறது, அந்த பேரிச்சம்பழத்துக்கு சொந்தமான அந்த எத்தீமான பெண்மணியை திருமணம் முடிச்சுக்கிறாரு. திருமணம் முடிச்சு, அதுவும் மகர் கொடுக்காமலே திருமணம் முடிச்சுக்கிறாரு. திருமணம் முடிச்சு வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த பெண்மணியை தான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அத்தாமா என்ன தப்பு பண்ணாலோ அல்லது ஏதாச்சும் கஷ்டப்பட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நான் அந்த பெண்மணிகிட்ட, அந்த எத்தீமான அந்த பெண்ணிட்ட வேற நீதமாக நடக்கிறது இல்லை. நீதமாக அந்த பெண்மணிக்கு கொடுக்க வேண்டிய செலவு காசு பணங்கள் கொடுக்கறது இல்லை. அப்படின்ன உடனே அல்லாஹ் தஆலா இந்த பேரிச்சம்பழத்துக்காக ஆசைப்பட்டு அவளை திருமணம் முடிச்சு அவளுக்கு ஒழுங்கான வாழ்க்கை கொடுக்கவில்லை என்பதை எச்சரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸாஇ மஸ்னா வ ஸுலாஸ வ ருபா'. பெண்கள்ல 1, 2, 3, 4 வரைக்கும் ஜாயிஸு. அப்படி அந்த 2, 3, 4ல் நீங்க நீதமா நடக்க முடியலன்னு சொன்னா 1 நீங்க நிப்பாட்டி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இது ஆரம்ப கட்டத்துல எப்படின்னா, ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 10 மனைவிமார்கள்லாம் இருந்து, இதை ரசூலுல்லாஹ்க்கு ஜாயிஸான விஷயம் அது வேற. இது பொதுப்படையாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய, நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம். உடனே நாம யோசிக்க கூடாது, ரசூலுல்லாஹ் மட்டும் 11 வரைக்கும் கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்பவர்கள் வேறு, நாம் வேறு. அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் மற்ற மனிதர்களுக்கு 4 வரைக்கும் ஜாயிஸ்.
இந்த 4 நீதமாக நடக்க முடியலன்னு சொன்னா ஒன்னே ஒன்னோட நிப்பாட்டிக்கணும். ஆரம்ப கட்டத்துல எப்படின்னா குறைஷிகளுக்கு மத்தியில கிட்டத்தட்ட 10 பேர், எப்பவுமே 10 பேர், 11 பேர், 12 பேர் அந்த மாதிரி திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் குறைஷிகள்கிட்ட இருந்துச்சு. அப்படி திருமணம் முடிச்சாலும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் நீதமா நடக்க மாட்டாங்க. இப்போ கைலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருக்கு ஆரம்பத்துல 10 மனைவிமார்கள் இருந்தாங்க. கைலான் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னால், இந்த சட்டங்கள்லாம் இறங்குறதுக்கு முன்னால 10 மனைவிமார்கள் இருந்தாங்க. 10 மனைவிமார்கள் இருந்த உடனே இந்த சட்டம் இறங்கிச்சு, இந்த ஆயத்தை இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தஹ்தர் அர்பஅத மின்ஹா வ ஃபாரிக் அர்பஅத மின்ஹா, அந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய 10 மனைவிமார்கள் ஒரு 4 பேரை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க, மற்ற எல்லாரையும் நீங்க பிரிஞ்சிருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த மனிதர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய 10 மனைவிமார்கள்ல 4 பேரை மட்டும். அவர் ஆரம்பத்தில் எப்படின்னா, எந்த மனைவிக்கு குழந்தை உண்டாகுதோ அந்த மனைவிக்கு ரொம்ப பாசமா இருப்பாரு. அந்த 10 மனைவியை முடிச்ச அந்த கைதான் எந்த மனைவிட்ட குழந்தை உண்டாகுதோ அந்த மனைவிட்ட ரொம்ப பாசமா இருப்பாரு. குழந்தை ஹம்ல் இல்லாத, அதாவது கர்ப்பிணி யார் ஆகலையோ, கர்ப்பிணி பெண்ணாக யார் குழந்தை உண்டாகலையோ அவர்கிட்ட அந்த பெண்மணிகிட்ட என்ன செய்வார் சொன்னா அடிக்கிறது, அந்த பெண்மணியை துரத்தி விடுறது, அந்த பெண்மணிகிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறது இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 விஷயத்த 4 பெண்மணியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மீதி இருக்கவங்கள நீங்க பிரிஞ்சிருங்க அப்படின்னாங்க. அவர் அதே மாதிரி செஞ்சுட்டாரு. அதே மாதிரி ஹாரிஸ் இப்னு கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், அந்த நபரும் எப்படின்னு சொன்னா 8 பேரை திருமணம் முடிச்சிருந்தாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அந்த நபரை கூப்பிட்டு இந்த மாதிரி வசனம் இறங்கி இருக்கு, அதனால நீங்க 8ல் 4 நீங்க வச்சுக்கோங்க, 4 நீங்க என்ன செஞ்சிருங்க, பிரிஞ்சிருங்க அப்படின்னா இவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மனைவியை கூப்பிடுறாரு. ஒரு மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க என்னுடைய மனைவி அப்படின்றாரு. இன்னொரு மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க திரும்பிக்கங்க, இனிமேல் நீங்க எங்களுக்கு ஜாயிஸ், உங்களை நான் அனுசரித்துறேன், தலாக்கு விட்டுற உங்களை நான் அனுசரித்துறேன், பிரிஞ்சிறேன்னு சொல்லிட்டு 4 மனைவியோட சேர்ந்து வாழ்கிறார். அல்லாஹ் தஆலா ஐதான் சொல்கிறான், 4 வரைக்கும் உங்களுக்கு ஜாயிஸ், இந்த மாதிரி 4, 2, 3 இதுல நீங்க நீதமா நடந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஒன்னோட நீங்க நிப்பாட்டிக்கணும். அந்த ஒன்லயே உங்களால முடியலன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடிமை பெண்ணை என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், அதோட நிப்பாட்டிக்கிறணும். தாலிக்கு அதனால தாவலோ, நீங்கள் அநீதி செய்யாமல் இருப்பதற்கு இதுதான் சரியான வழி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். நீதமாக நடக்க வேண்டும் மனைவிமார்களிடத்தில். அது ஒரு மனைவியாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நீதமாக நடந்தால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனைவியிடத்தில் நீதமாக வாழக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் முத்தால் ஆன மேடையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அத முத்து பவளங்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையை அல்லாஹ் தஆலா கொடுத்து அதன் மீது அவர்களை உட்கார செய்து அல்லாஹ் தஆலா அழகு பார்ப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாம நீதமா நடக்கல, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடத்தில் நீதமா நடக்கலன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில வரும் பொழுது ஒரு புறம் ஒரு விழா, அதாவது அவருடைய இடது புறம் உடம்பு அப்படியே சாய்ந்த நிலைமையில வருவாராம். மனைவி எடுத்து நீதமா நடக்கலன்னா. நீதமாக நடந்தால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து இருக்கின்றது. இருந்தாலும் நீதமாக நடக்கவில்லை, மனைவி இடத்தில் அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசு பணத்தில் ஏதாவது அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது, அந்த மனைவி அநீதி இழைக்கப்பட்டால் அல்லாஹ் தஆலா நாளைக்கு அந்த நபரை அழைக்கும் போதே அவரை ஒரு புறம் கீழே சாய்ந்தவராக, அதாவது சிக்கு அவரை அந்த ஒரு சைடு ஃபுல்லா அப்படியே சாய்ந்த நிலைமையில் நடந்து வருவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களிடத்தில் நீதமாக நடக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லியிருக்காங்க இல்லையா, கைருக்கும் கைருல் லிஅஹ்லி, உங்கள சிறந்தவர் யாருன்னா உங்களுடைய மனைவியரிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர். வான கைருல் லிஅஹ்லி, நான் என்னுடைய மனைவியர்களிடத்தில் சிறந்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எத்தீம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று 2, 3, 4 என்பதை தாண்டி முதலில் ஒரே ஒரு மனைவியிடத்தில் நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு கட்டளையிடுகிறான். அப்படி நீதமாக நடந்து கொள்கின்ற பொழுதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தில் நம்மை அமரச் செய்வான் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தல் வரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம
بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد ورسول عليه وسلم.